வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது எல்எம்எஸ். எல்எம்எஸ்னா என்னன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல யூஸ்டு டு மேனேஜ் டெலிவர் அண்ட் ட்ராக் எஜுகேஷனல் கண்டென்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். இது ஒரு சாஃப்ட்வேரா கூட வச்சுக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கோ, இப்போ ஒரு ஸ்கூல்ல இப்போ ஒரு எல்எம்எஸ் யூஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க, அதுல நம்ம அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ண முடியும். டீச்சர் அவங்களோட ரிலேட்டட் வீடியோ சென்ட் பண்ண முடியும். பசங்க அது எந்த அளவு பார்த்திருக்காங்க, அதுல இவாலுவேட்டும் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபுல்லா ஓவராலா நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும். இந்த எல்எம்எஸ் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங்க்கு ஈஸியா உதவுது. இப்போ ஸ்கூல்ஸ்ல எப்படி உதவுதோ அதே மாதிரி பிசினஸ் பண்றதுலயும் இல்ல பிசினஸ்லயும் நமக்கு நிறைய உதவுது. இல்ல கம்பெனிஸ் வரும். இப்ப கம்பெனிஸ்ல வந்து இப்ப ஏதோ ப்ரோக்ராம்ஸ் பண்றது, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு எல்எம்எஸ் வச்சிருந்தாங்கன்னா, அது அது மூலியமா எம்ப்ளாயிஸ் சொல்லி கொடுக்கறது, அவங்க அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் பண்றாங்க, கரெக்டா போகுதா, எல்லாமே. அதுதான் எல்எம்எஸ். ஓகேவா? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா ஃபுல்லா அசஸ் பண்றோம் நம்ம. எல்லாமே இருக்கும் இதுல. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ மூக்குங்கிறது ஒரு வைடரா எல்லாருமே யாரும் இப்போ இன்டர்நெட் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கோர்ஸ் நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன சின்ன இது மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஆனா எல்எம்எஸ்க்கு வந்து நம்ம கரெக்டா நம்ம எல்லா நம்ம கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கரெக்டா லாகின் பண்ணி பண்ணணும் எல்எம்எஸ்க்கு. ஓகேவா? அது சம்டைம்ஸ் ஒரு ஸ்கூல் அவங்க எல்எம்எஸ் நடத்துவாங்க, எல்எம்எஸ் குள்ளேயே இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க எல்எம்எஸ், அவங்க லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவங்க சாஃப்ட்வேர்க்குள்ள பண்றது. அதுதான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Okay, so a learning management system is a digital platform used to manage, deliver, and track education content and activities. Okay, LMS platform. இது ஒரு LMS ஒரு platform. இதுல எல்லாமே நம்ம பண்ண முடியும். அது எல்லாத்தையும் track பண்ணுது. Okay, so LMS platform enhance the educational experience by making learning more accessible and efficient. Online learning ல இதெல்லாம் supporting both instructors and students with features for collaborate பண்ண முடியுது, feedback வருது, data driven insights. இது எல்லாமே எந்த அளவு பசங்க புரிச்சிருக்காங்க எல்லாமே தெரியுது நமக்கு எல்எம்எஸ்ல. கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எல்எம்எஸ். கோர்ஸ் மேனேஜ் பண்ண முடியுது. LMS platform allow educators to create பண்ண முடியுது, organize course materials, assignments, இது எல்லாமே. இப்போ நான் ஒரு LMS ஸ்கூல்ல இருக்குன்னா நான் அதுல குவிஸ்க்கு கிரியேட் பண்ண முடியும், பசங்களுக்கு நான் அனுப்ப முடியும், அதை மாதிரி பண்ண முடியும். கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட், அதுல பசங்க வந்து டிஸ்கஷன் ஃபோரம், சாட் ரூம், கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, இது எல்லாமே இந்த எல்எம்எஸ்ல பண்ண முடியும். ஓகேவா? வித் த கோர்ஸ் கண்டென்ட் எல்லா பசங்களுக்கும் ஆக்டிவா பசங்க அங்க என்கேஜ் ஆறாங்க ஆன்லைன் லேர்னிங்ல கூட. நெக்ஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணவும் முடியும் எல்எம்எஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா. ஸோ எஜுகேட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கேன் மானிட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் த்ரூ கிரேட் புக்ஸ், அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் பண்ண முடியும். எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். இது ஃபுல்லாவே ஒரு ஸ்கூல் ரிலேட்டடா இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டடாவா எம்ப்ளாயிஸோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எல்எம்எஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அங்க எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் எப்படி பண்றாங்க, அவங்களையும் ட்ராக் பண்ணி இது எனக்கு உதவும். பட் இது ஃபுல்லா எஜுகேஷன் சைட்ல தான். லேர்னிங் இருக்கு, ஏதோ ஒன்று நம்ம சொல்லித்தரோம். ஆனா இருக்கு accessibility and flexibility இருக்கு. LMS platform are often accessible from various devices including computer, tablets and smartphones. So allowing learners to access educational materials. Integration with other tools. Many LMS platform integrate with other educational tools. Sort of integrate பண்ண முடியும். ஒரு e-books ஒரு plagiarism checkers, external learning resources ஓட நம்ம அந்த டூல்ஸை வந்து அந்த LMS ஓட இன்க்ளூட் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் நம்ம. நெக்ஸ்ட் எல்எம்எஸ் ஓட எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட் நமக்கு. இப்ப எல்எம்எஸ்க்கும் மூக்குக்கும் இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. மூக்குங்கிறது ஒரு வைடரா யாரு வேணா இப்ப இன்டர்நெட் வச்சிருந்தேன்னா என்னால ஸ்வயம் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு லாகின் போட்டேன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா எல்எம்எஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கேட்கும் அது இல்லையா? அதே மாதிரி இங்க நம்ம இதெல்லாம் ஒரு கோர்ஸ் நம்மளே போய் எந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணவும் முடியாது. இது கரெக்டா நம்ம ஸ்கூல்ஸ் அவங்க எல்எம்எஸ் இருக்கும், இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் எல்எம்எஸ் ஆவும் இருக்கும். இல்ல சில எல்எம்எஸ் இப்ப கேன்வாஸ் இப்ப மூடுல எல்லாம் ஜாயின் சில கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நம்ம சேரணும். Okay, next, an open source LMS that allow educators to create and manage online courses with customizable features which Forum and Moodle. Next, Canvas user friendly cloud based LMS often used by universities for course management. Universities use பண்றது Canvas. Okay, next, Blackboard Learn. Blackboard Learn என்ன பண்றது? A comprehensive LMS used in schools and colleges to deliver courses. Blackboard Learn. இது ஒரு LMS அவங்க யூஸ் பண்றாங்க. Next, CISA student portfolios இருக்கும். Family communication, interactive activities that allow students to document, reflect on their learning. ஓகேவா? இப்ப இது வந்து இப்ப என் ஸ்கூல்ல வேணும்னா இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணணும், இந்த எல்எம்எஸ் நான் யூஸ் பண்ணணும், அதுதான் CISA. நெக்ஸ்ட் கூகுள் கிளாஸ் ரூம்.
கூகுள் கிளாஸ் ரூம் அது வேணும்னா தானே யூஸ் பண்ண முடியும். யார் வேணா இப்போ ஸ்வயம் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. கூகுள் கிளாஸ் ரூம் இப்போ நான் யூஸ் பண்றேன்னா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருக்கணும். அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு நான் பண்ணணும் இல்லையா? அதுதான் அது. A free LMS from Google that helps teachers organize and manage assignments. இப்போ நான் கிளாஸ்ல யூஸ் பண்றது கூகுள் கிளாஸ் ரூம். அது எனக்கு ஒரு LMS. Next, Class Dojo, a platform focused on classroom communication and behavior management for elementary and middle schools. இதை பார்த்துக்கிறது நமக்கு கிளாஸ் டோஜோ. இது ஒரு எல்எம்எஸ். ஓகே, இந்த நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா எல்எம்எஸ்னா என்னன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் எது எல்எம்எஸ்ன்னு வரும் அடிக்கடிக்க. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் இதெல்லாம் எதெல்லாம் எல்எம்எஸ் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கூலஜி. Schoology an LMS that combines course management, social network features, often used in K-12 schools and colleges. So, online based schools எல்லாம் வலதுல அங்க அவங்கலாம் யூஸ் பண்ணிக்கிறது. Next, Edmodo. Edmodoலயும் அதேதான். Social learning platform for K-12 education that connect teachers, students and parents for managing assignment communications. Next, Talent LMS. Talent LMS என்னன்னா cloud based LMS. Designed for corporate training, offering tools for course management, tracking employee progress. இதெல்லாம் வந்து corporate trainingல யூஸ் பண்றது, கம்பெனிஸ்ல யூஸ் பண்றது talent LMS. ஓகே, எட்மோடோ வரைக்கும் எஜுகேஷன் தான். ஸ்கூலஜி எட்மோடோ எல்லாம் எஜுகேஷன், டீச்சர் ஸ்கூல்ஸ்ல. இது டேலண்ட் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ். டேலண்ட் எல்எம்எஸ் வந்து பிசினஸ்ல யூஸ் பண்றது, கம்பெனிஸ்ல. நெக்ஸ்ட் சாப் லிட்மோஸ். இது an LMS for corporate training that focuses on employee development யூஸ் பண்றது, with features for tracking and reporting. Next, iSpring Learn. இது ஒரு LMS. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? An LMS that works with iSpring e-learning tool. Ideal for corporate training with mobile access and reporting features. Next, Dozibo. Doziboங்கிறது cloud-based LMS for corporate learning, offering social learning tools and integration with other systems. இது Dozibo. ஓகே, அட்லீஸ்ட் நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எது LMS கேட்பாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் LMS போட்டா நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னும் நீங்க டீட்டெயிலா எனக்கு டைம் இருக்கு நான் படிக்கிறேன்னா இன்னும் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, நிறைய எல்எம்எஸ் வரும். அதெல்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ப்ரிப்பரேஷன் யூஜிசி நெட் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்றவங்களா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா. தேங்க்யூ.